ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமியா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம கீரை கடையல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் கீரை கடையல் செய்ய போகிறோம். குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிறுகீரை எடுத்திருக்கேன். கீரை 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கீரை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து புளி இதிலே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய ஆட் பண்ணிட வேண்டாம். ஒரு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஒரு 250 ml தண்ணி நிறைய ஆட் பண்ணிங்கன்னா பொங்கி வந்துடும். இதுக்கு தண்ணி நிறைய தேவைப்படாது. அதனால் 1.5 கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை போட்டு மூடி விசில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கீரையை நம்ம கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதில் தாளித்து கொட்டிடலாம். நீங்கள் மத்து வச்சு கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம். கடையிறப்ப லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு மொதல் சேர்க்கலை. இப்போ அடுப்பில் கடாயில் ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு பருப்பு, அரை டீஸ்பூன் சீரகம், ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கீரைக்கு பெருங்காயத்தூள் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 2 வரமிளகாயை கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கீரையில் இது அப்படியே கொட்டிடலாம் தாளிச்சதை. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. இல்லை நம்ம பருப்பு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கீரையும் வெங்காயம் தக்காளி மட்டும் ஆட் பண்ணால் போதும். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் வச்சிடலாம். நம்ம குக்கரில் செய்கிறனால சீக்கிரம் வெந்து வந்துடும். 2 விசிலில் நம்மளுக்கு கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. அப்படியே எங்கள் ஜெனோ ஜெமியா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.